நம்ம ஃபைனல் கம்ப்யூட்டர் சயின்ஸோட கிளாஸ்லாம் பார்த்தோம். இனி அங்கே எப்பயும் இருக்கிற ஒரு மரத்து மூட்டடியில் போய் அப்படியே கொஞ்சம் பார்ப்போமா? ஆ, இவர் தாங்க ஓம்குமார். நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. இவர் தாங்க அனீஸ். இப்போ புதுசாக தெரியும். அவரை பற்றி வேற என்ன சொல்லணும்னா, இவரை பற்றி நம்ம ஓம்குமார் அவரை பற்றி தான் சொல்லுவார். அவர் வந்து லேட்டரல்ன்றீங்க, ரொம்ப நல்லவரான். அவர் ட்ரெஸ் மட்டும்தாங்க லைட்டாக கருப்பு மாதிரி இருக்கும், ஆனால் மனசு ரொம்ப வெள்ளைங்க. அப்படியே அப்படியே இவர் தாங்க பிரவீன் ஜோஸ். இவரும் புதுசாக தான் இருக்கும், நம்ம அங்கே கிளாஸில் பார்க்கல. அவர் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் வெள்ளைன்னு நீங்கள் நினச்சிட்டாங்க, அவர் மனசும் எப்பயும் வெள்ளைந்தாங்க அவர் மாதிரி. எப்படி இந்த இவர் கூட இருக்கிற இந்த இவர் தாங்க எப்பயும் இங்கே 3 பேர் தான் சேர்ந்து தருவாங்க. ஒரு பேர் அனீஷ், பிரவீன் ஜோஸ், ஆல்வின் ஜோஸ். 3 பேர் ஜோஸ்ன்ற எப்பயும் சேர்ந்தே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரும் விசாரிச்சு பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இவரை பற்றி நம்ம அதிகமாக சொல்லுவோம், ரஜினி ரசிகர். அவர் வந்து டெரரிஸ்ட். இதுதாங்க நாங்கள் வேலை பார்க்குறது. அங்கே எப்பயும் இருக்கிற ஒரு மரத்தடி இங்கே நாங்கள் இருக்கிற அந்த நிழல் அந்த இது. இவர் தாங்க பிரவீன் ஜோஸ். இவரை பற்றி நம்ம ஏற்கனவே அதிகபட்சமாக எல்லாம் சொல்லியாச்சு. சரி, நம்மளையும் வீடியோ எடுக்க வேண்டாமா? நம்ம எடுத்துக்குவோம். இவர் தான் பாண்டியன். பக்கத்துல இருந்து இருக்காங்க கருப்பசாமி பாண்டியன். சொல்லுங்கடா. இவர் தான் கருப்பசாமி பாண்டியன். சிவகாசி. நார்வல் ஹாஸ்டல் தங்கியுள்ளார். இவர் வந்தவர் ரோஜாப்பூ, லிலி புஷ்பம். படைப்பாளி, பிறருக்கு தீங்கு விளைக்காத மாமன்னன்.